நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியை கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வச்சு பாதுகாப்பாக வைக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் உங்களோட எல்லா கிரிப்டோ கரன்சியையும் லொஸ் பண்ணி ஜீரோக்கு வருவீங்க. ஏன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லப்படும். ப்ளஸ் எங்கே உங்களோட கிரிப்டோ கரன்சியை மிகவும் 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 பத்திரமாக சேஃபாக எந்த விதமான ஆன்லைன் அட்டாக் ஆஃப்லைன் அட்டாக் எந்த விதமான அட்டாக்லேருந்தும் நீண்ட காலத்துக்கு பர்ஃபெக்டாக பத்திரப்படுத்தி வைக்கிறங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ சம்மந்தமாக எந்த விதமான விஷயமும் தெரியாட்டி பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கேன். அந்த எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% கிரிப்டோ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் 10 பேரை எடுத்தால் ரெண்டமாக அதில் 6 பேர் அவங்களோட மொத்த கிரிப்டோ கரன்சியையும் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்லி தெரியாமல் மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு உங்களுக்கு வழங்கும். எக்ஸ்சேஞ்சுன்னா என்னென்னு முதலாவது நான் சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்சுன்னா என்னென்னு சொன்னால் எப்படி நம்மளோட பேப்பர் கரன்சிகளான LKR US டாலர் கெனடியன் டாலர்ஸுகளை ஒரு பணப்பரிமாற்றம் செய்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த அனுப்புறதுக்கு அதாவது அந்த சர்வீஸுகளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேங்க்ஸுகளும் மணி ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குதோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான சர்வீஸுகளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோவை வாங்குகிற சர்வீஸ்கள் பண்ணலாம். ஒரு கிரிப்டோவிலேருந்து இன்னொரு கிரிப்டோவை மாற்றலாம். அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபியட் கரன்சியை கிரிப்டோவை மாற்றலாம். உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை ஃபியட்டாக மாற்றலாம். அதே மாதிரி ICO IDO அது ட்ரேடிங் போர்ட்ஸுகள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கிரிப்டோ ரிலேட்டட் சர்வீஸுகளை இந்த எக்ஸ்சேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலும் இருக்குது, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலும் இருக்குது. நீங்கள் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிப்டோவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதனால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பாவிக்கிறது ஓகே. ஆனால் நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் சர்வீஸ் ஒன்று பாவிக்கணும்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு கிரிப்டோவை அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே அனுப்பணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்கள் கிரிப்டோவை முதலாவது வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களோட கிரிப்டோ எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டில் இருக்கும். அந்த சென்ட்ரலைஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டை ப்ரைவேட் கீ ஆட் இருக்குன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் ஆயில் தான் இருக்கும். இப்போ ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொன்னால் இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட்டோட பப்ளிக் கீங்கிறது அதோட அட்ரஸ் மாதிரி, அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. அதை தான் நீங்கள் ஆக்களுக்கு கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் ஆக்கள் கிரிப்டோவை அனுப்புவாங்க. ஓகே, அதுதான் பப்ளிக் கீன்னு சொல்கிறேன். ப்ரைவேட் கீங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்மளோட கிரிப்டோ கரன்சி வாலெட்டில் இருக்கிற ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்மளோட பாஸ்வேர்ட். அது நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு ஆள்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நார்மலாக நிறைய வாலெட்ஸ் டைப்புகள் இருக்குது. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் வாலெட் இருக்குது, ஹாட் வாலெட் இருக்குது, கோல்டு வாலெட் இருக்குது, Web3 வாலெட் இருக்குதுன்னு சொல்லி நான் வாலெட்ஸில் பற்றியே தனி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நான் பார்க்காதார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்துலேயும் வாலெட் சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் நான் காய்ச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த வாலெட்டை ப்ரைவேட் கீ அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே உங்களோட பணத்தை அனுப்புறீங்கன்னு சொன்னால் அந்த பணம் அதாவது அந்த கிரிப்டோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சிட்ட தான் இருக்கும். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னால் நீங்கள் உங்களோட பணத்தை பேங்க்கில் டிபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி. பேங்க் நினச்சா எப்போ வேணுனாலும் உங்களோட பணத்தை களவெடுத்துக்கிட்டு ஓடலாம். உங்களோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களை கொஷன் பண்ணலாம். உங்களோட பணத்தை தரமாட்டேன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன ஆனோம்னா நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துறீங்க. சேம் கான்செப்டாக இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சர். இது ஒரு உதாரணம். போன BM மார்க்கெட் எப்போ ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் FTXங்கிற உலகத்தில் 2வது மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் வால்யூம் இருந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் டிரான்சாக்ஷனை வச்சுருந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கலாப்ஸ் ஆகினதெல்லாம் போன BM மார்க்கெட் வந்தீங்க. அந்த BM மார்க்கெட்டில் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 $16,000 வரையும் கீழே இறங்கினிக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணினாக்கள பணம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் திரும்ப அதை ரீபே பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கு வரைக்கும் அதாவது ஆல்மோஸ்ட் 4-5 வருஷம் ஆகிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாக்கள் அதில் லொஸ்ட் ஆகினாக்கள பணம் நம்ம வரைக்கும் கிடைக்கல. இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரீசெண்டாக நடந்தது. இதுக்கு முதல் அந்த BM மார்க்கெட்லாம் MTGOXன்னு சொல்லி சம்திங் ஒரு எக்ஸ்சேஞ்ச் உண்டு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் தான் கடும் ஃபேமஸாக இருந்த எக்ஸ்சேஞ்ச் உண்டு. அதை லொஸ் பண்ணினாங்க. அதில் இருந்த காசு யாருக்குமே இன்னும் கொடுக்கல. அது மோர் தென் 8-9 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ அதில் அன்னரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் $200 $300 சொல்லி கடும் சீப்பான ப்ரைஸில் ஆட்கள் வாங்கி அதை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ண தெரியாமல் எக்ஸ்சேஞ்சில் வச்சதால் இன்றைக்கி அவ்வளோ சீப்பாக அவங்க அவ்வளோ ஏர்லியாக பிட்காயினை வாங்கியிருந்தும் அவங்களால எந்த பிரயோசனம் எடுக்க இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா இன்னொருத்தனை நம்பி அவங்களோட பிட்காயினை கிரிப்டோவை கொடுத்து வச்சது. இன்றைக்கு பிட்காயின் ப்ரைஸ் $100,000. பிட்காயின் $100 $200 வாங்கின ஆட்கள்
இன்றைக்கி $100,000 எத்தனை மடங்கு. ஓகே, சும்மா ஒரு $1,000 போட்ட ஆகலாம் இன்றைக்கி மில்லியனர்ஸ் அந்த பிட்காயின் இருக்கும்னு சொன்னான். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சதால அவனை அதை களவெடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதே மடத்தனதை தான் இன்னும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு உதாரணம் தான் இது. 60% ஆட்கள் இன்னும் அந்த மடத்தனதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. சொல்லுவாங்க எக்ஸ்சேஞ்சில் எங்கள்கிட்ட அந்த செக்யூரிட்டி இருக்குது, எங்கள்கிட்ட சேஃப்டி மெஷர் இருக்குது, எங்கள்கிட்ட அந்த ஃபண்டு இருக்குது, இந்த ஃபண்டு இருக்குது, நாங்கள் எங்கள்கிட்ட நிறைய ஃபண்டை இதில் வைக்கோம், கொஞ்சம் தான் இது ஒட்டுவல்ல. அது எவ்வளோ சொன்னாலும் ஸ்டில் இன்னொருத்தண்டை கொடுக்கீங்க. அவன் யாருன்னு தெரியும், இன்னொருத்தனை நம்பி நீங்கள் கொடுக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன வேணுன்னாலும் நடக்கலாம். எந்த ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொன்னால், இன்னொரு பிஎம் மார்க்கெட் ஒன்று இந்த 2025 மேபி பிஎம் மார்க்கெட் வரலாம். வந்திக்கின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கலாப்ஸ் ஆகி வரும். அப்படி இல்லாட்டி பெரிய ஒரு ஸ்டேபிள் காயின் வந்து கலாப்ஸ் ஆகி வரும். லாஸ்ட் பிஎம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் FTXங்கிற எக்ஸ்சேஞ்சும் டெராலுனாங்கிற அதோட டெரா USDங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டேபிள் காயின் கலாப்ஸ் ஆகி அதோட சேர்ந்த அந்த கம்பெனியை கலாப்ஸ் ஆகி அதோட இன்னும் 2-3 குட்டி குட்டி கம்பெனிகள் கலாப்ஸ் ஆகி எல்லாம் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக்குள்ளே நடந்து மொத்தமாக பெரிய கலாப்ஸ் உண்டாகி அதெல்லாம் பிஎம் மார்க்கெட்டை பொட்டமும் போனோம். ஸோ அதே கான்செப்டில் பாரத்துக்கு அதே மாதிரி இன்னொரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கொலாப்ஸ் ஆகலாம். ஓகே, அதுக்கு ஷூர் ஆகலாம். அதனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கான சொல்லலை எக்ஸ்சேஞ்சே பாவிக்க வேணாம்னு சொல்லி. எக்ஸ்சேஞ்ச் நம்ம கட்டாயம் பாவிக்க தான் வேணும். நானும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பாவிச்சு தரீங்க. ஆனால் அது என்னத்துக்கு, அதாவது எக்ஸ்சேஞ்சில் சர்வீஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் பாவீங்க. அதாவது ட்ரேடிங் வச்சா கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி ஒரு கிரிப்டோ இன்னொரு கிரிப்டோவை மாற்றுறதுக்கு, நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி கிரிப்டோவை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, இது மாதிரியான சர்வீஸ்கள் எடுக்கிறது தாராளமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பாவீங்க. ஆனால் உங்களோட கிரிப்டோவை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுக்கு தேவை செய்த எக்ஸ்சேஞ்செல்லாம் பாவிக்காதீங்க. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வச்சு பாதுகாக்கீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ப்ராப்பரான ஹார்ட்வேர் வாலெட்லையோ இல்லாட்டி ஹாட் வாலெட்டில் வச்சு பாவீங்களான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய மடத்தனை செஞ்சுட்டீங்கன்னு உங்களுக்கு எவ்வளோங்க நான் சொல்கிறது நம்பாட்டி. இதில் பாருங்கள், ஒரு 26 விதமான ஆக்கள் தான் உண்மையாக ஹார்ட்வேர் வாலெட்டில் பாவிக்காங்க, அதாவது இதில் சேமிச்சு வைக்காங்க. இதுதான் உண்மையிலே சேஃபான மெத்தட் உண்டு. கோல்டு வாலெட், ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்கிறேன். கொஞ்சம் பேர் ஹாட் வாலெட்டில் 11 விதமான ஆக்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சேஃப் இல்லை. உங்களோட ஃபோனோ உங்களோட கம்ப்யூட்டரோ ஹெக் ஆகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த வாலெட்டில் ஹெக் ஆகிரும். ஓகே, இது என்ன ஆன்லைன் எக்ஸஸ் இருக்கிற வாலெட். ஆனால் கோல்டு வாலெட், ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறது ஆன்லைன் எக்ஸஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் ஹெக் ஆகினாலோ இல்லாட்டி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களோட சீட் ஃப்ரேஸையும் உங்களோட ப்ரைவேட் கீயோ இல்லாட்டி பேக்கப்பை நீங்கள் காணக்காத வரைக்கும் உங்களோட ஃபண்டை யாராலையுமே களவெடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட பிட்காயினை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் சர்வீஸ்களை எடுக்காமல் சும்மா எக்ஸ்சேஞ்சில் உங்களோட கிரிப்டோ கரன்சியை வச்சிருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இப்போவே முதலாவது என்ன செய்யுங்க, அந்த கிரிப்டோ கரன்சியை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வந்து வித்ட்ரா பண்ணி பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட் ஒன்றில் போட்டு அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை ப்ரைவேட் கீயை அதை எடுத்து ஆன்லைனில் வைக்காமல் அதுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலே வைக்கலாம். ஓகே, ஹார்ட்வேர் வாலெட்டை ப்ரைவேட் கீயை நீங்கள் ஆன்லைன்லேயோ ஸ்க்ரீன்ஷாட் அடிப்பீங்கன்னு சொன்னால் ஆன்லைன்லேயோ ஸ்க்ரீன்ஷாட்டை அடிக்காமல் ப்ரைவேட் கீயை சீட் ஃப்ரேஸாக அப்படி சீட்லெஸ் மெத்தட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை ப்ரைவேட் கீயை ஒரு பேப்பர்லேயோ ஒரு ஃபிசிக்கல் டிவைஸில் எழுதி அதை ஆஃப்லைனாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி இப்போவே செஞ்சு கொள்ளுங்க. நாளைக்கு செய்வோம், நாளை என்ன செய்வோம்னு சொன்னீங்கன்னா அந்த நாள் வர மாட்டேங்கி இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போய் அதை செய்யுங்க. ப்ளஸ் நான் கதைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பலங்களில் பிட்காயினை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டி ஹார்ட்வேர் வாலெட்டை பற்றி இல்லாட்டி வாலெட் டைப்புகளை பற்றி அறிஞ்சு கொள்ளணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வர் சிஸ்டத்தில் எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குகிற, எப்படி கிரிப்டோ கரன்சி விற்கிற, எப்படி கிரிப்டோ கரன்சி ஹார்ட்வேர் வாலெட்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி கிரிப்டோ கரன்சி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுற, எப்படி அக்யூமுலேட் பண்ணுற, எப்படி ஒயிட் லேபிள் சிஸ்டம் மூலம் அந்த சிஸ்டத்தை உங்களோட சிஸ்டமை மாற்றுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக நான் பிட்காயின் ஹார்வர் சிஸ்டத்தில் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்னத்துக்காக உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ரீசன் வெளிடான ரீசன் இருக்குன்னு சொன்னால் அதை எங்கே எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நான் தரேன். அதோட நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற பணத்தை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பாதுகாக்கிற ஆளா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்டில் பாதுகாக்கிற ஆளா, அப்படி ஹாட் வாலெட்டில் பாதுகாக்கிற ஆளா, அப்படி வேறு வாலெட்ஸில் Web3 வாலெட் அப்படி அதில் வைக்கிற ஆளான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட கிரிப்டோவை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. ப்ளஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைங்க, அப்படி இல்லை எக்ஸ்சேஞ்சில் சேஃப் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறது பெட்டர்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு முற்றிலும் மாறுபட்ட அபிப்பிராயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.